ஆனா படம் பாத்துட்டீங்களா? கேப்டன் நல்லா இருக்குங்களா? படத்துல எது ரொம்ப நல்லா இருக்குண்ணா? படத்துல எது ரொம்ப நல்லா இருக்கு? படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் நல்லா இருக்கு. புதுசா ரியலா ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே. ரியல் ஆக்ஷன்ஸா இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். மேம் உங்களுடைய ரிவ்யூ என்ன இந்த படத்துக்கு? அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அவங்க ஹைதராபாத். ஓகே. குண்டூர்காரன் வராங்க வந்துட்டாங்க. ஓ அந்த ஷோ வந்துட்டாங்க. இல்ல. குண்டூர்காரன் போலன்னாங்க. நான் தான் இது கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் அப்படிங்களா? தேங்க் யூ. மேடம் நீங்க என்ன என்ஜாய் பண்ணீங்க படத்துல ரொம்ப? லாஸ்ட் 40 minutes ஓகே. 3 பேரு தள்ளி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ ரிவ்யூ சொல்லுங்க. படமே பார்க்கல. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. படம் எப்படி இருக்கு? என்ன படம் பாத்தீங்க? நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து ஜெயிலருக்கு அப்புறம் இந்த படத்துல சிவானா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜெயிலருக்கு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணிருக்கு. அது படத்தை பாருங்க. படத்துல ஜிவி மியூசிக்ல எப்படி இருக்கு ப்ரோ? இந்த பொங்கல் வந்து கேப்டன் மில்லரோடது சொல்லலாமா? நான் கேப்டன் மில்லர் பார்த்துட்டேன். அயலான் பார்த்தானே. ப்ரோ படம் எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பரா இருக்கு. படத்துல எது ரொம்ப நல்லா இருந்தது? எல்லாமே நல்லா இருக்கு. மேம் படம் எப்படி மேம் இருக்கு? படத்துல எது மேம் நல்லா இருந்தது? அந்த படத்துல பிஜிஎம் எப்படிக்கா இருக்கு? ஆனா படம் எப்படின்னா இருக்கு மேம்? படம் எப்படி இருக்கு சொல்லுங்க மேம். என்ன படம் பாத்தீங்க? கேப்டன் மில்லர். படம் எப்படி இருந்தது? இந்த படத்துல கேப்டன் தனுஷ் தான் ப்ரோ வேற லெவல்ல பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஹிட் ஆகும் படம். நான் இன்னும் 2 வாட்டி கூட கண்டிப்பா வந்து பாப்பேன். யார் வேணா வந்து பாக்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா வந்து பாக்கலாம். கண்டிப்பா படம் ஹிட்டா இருக்கு. செம்ம ஆக்ஷன் ப்ரோ வேற லெவல். படத்துல வந்து ஜெயிலருக்கு அப்புறம் இந்த படத்துல சிவானா நடிச்சிருக்காரு. ஆமா ரோல் எப்படி இருக்கு? செம்மையா பண்ணிருக்காரு. சிவானாவும் செம்மையா பண்ணிருக்காரு. தனுஷ்க்கு கொடுத்த ஈக்குவல் ஸ்பேஸ் சிவானா கொடுத்த ஸ்பேஸ் செம்மையா இருக்கு. ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. பிஜிஎம் வந்து செம்மையா பண்ணிருக்காரு. அவர் கூட வந்து நம்ம சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் காம்போ. அவரது எப்படி இருக்கு ரோல்? ஆமா அவர் வந்து இப்போ நல்லா இருக்கு. அவர் காம்போவும் நல்லா இருக்கு. 3 பேருமே லாஸ்ட்ல ஒரு சீன் கொடுத்திருக்காங்க. என்ட்ரி கொடுக்குற மாதிரி. அந்த சீன் வேற லெவல். பிஜிஎம் கூட செம்மையா இருக்கு. மேம் படம் வந்து பீரியாடிக் மூவி சொல்றாங்க. உங்களுக்கு தியேட்டர்ல பாக்கும்போது ஸ்கிரீன்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதா ஃபுல்லா? எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஓகே நல்லா தான் இருக்கு. பாக்குற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா பாக்கலாம். பிஜிஎம்லாம் படத்துல வந்து ஃபைட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு ப்ரோ. பிஜிஎம்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு ஜிவி. கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு படம். ஓகே. கண்டிப்பா ஹிட் ஆகும் படம். படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்குன்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அன்எக்ஸ்பெக்டட் தான். கேப்டன் மில்லர் 2 வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தனுஷ் கிட்ட கேக்குறேன். கேப்டன் மில்லர் 2 எனக்கு வேணும். சீக்கிரம் வேணும். கண்டிப்பா சீக்கிரம் வேணும். அடுத்த பொங்கல் ரிலீஸ் பண்ணிடலாமா கேப்டன் 2? பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா தனுஷ் நான் பார்த்தா அந்த ஒரு விஷயம் தான் கேட்பேன். கேப்டன் மில்லர் 2 வேணும் கண்டிப்பா. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ படம். கண்டிப்பா யார் வேணா வந்து பார்க்கலாம். நான் கூட கண்டிப்பா ரிட்டர்ன் வருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்களோடது அவங்களோடது நல்ல. தனுஷ் ஃபேன் தான் நானு. ஆனா வந்து படம் பாக்குறவங்க யார் வேணா பாக்கலாம். ஃபேனுக்காக சொல்ல, தனுஷ் ஃபேன் சொல்ல. கண்டிப்பா யார் வேணா வந்து பாக்கலாம். படம் செம்மையா இருக்கு. தனுஷ் சார் ஃபேன் சொல்றீங்க. அவருடைய படங்கள் எது ரொம்ப பிடிச்ச படம் உங்களுக்கு? தனுஷோட படம் இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு எதுவுமே கிடையாது ப்ரோ. அவர் நடிச்ச படம் எல்லாமே ஹிட் தான். கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். எனக்கு இந்த படம் அந்த படம் கிடையவே கிடையாது. படம் எல்லாமே அவர் நடிச்சது எல்லாமே எனக்கு பிடிக்கும். இந்த படத்துல சிவராஜ்குமாரோட பர்சன் சக்தி வேற லெவல் ப்ரோ. அவர் வந்து ஹீரோ. அவரு எனக்கு ஏற்கனவே ஃபேமஸான ஹீரோ தான். தனுஷ் கூட பண்ணும்போது 3 பேருக்கும் ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. அவரோட என்ட்ரி எப்படி? வேற லெவல் என்ட்ரி. லாஸ்ட் என்ட்ரி அவர் கொடுக்குறாரு. அவர் உயிரோட இல்லன்னு இறந்துடுறாருன்னு நினைச்சிடறாங்க. ஆனா லாஸ்ட் என்ட்ரி அது வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அன்எக்ஸ்பெக்டடா இருந்ததால வேற லெவல்ல இருக்கு. மேம் கேப்டன் மில்லரோட இன்னும் 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்கள் இந்த படத்தோட காம்படிட் பண்ணு நினைக்கிறீங்களா? எனக்கு சான்ஸே இல்ல ப்ரோ. கேப்டன் மில்லர் தான் ஹிட் ஆகும். கண்டிப்பா சொல்றேன். கேப்டன் மில்லர் தான் ஹிட் ஆகும். அயலான் வந்திருக்காரு. அது பத்தி எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா கண்டிப்பா கேப்டன் மில்லர் தான் எனக்கு தோணுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்க்க முடியுமா கேப்டன் மில்லர்? பாக்கலாம் ப்ரோ. யாருமே இப்ப வந்து ஆக்ஷன் வந்து ஃபேமிலிஸ்னா பார்க்க மாட்டாங்க அப்படின்னா இல்ல. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இந்த படத்துல தனுஷ்காகவா இல்ல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பேசணும்? தனுஷ்காகன்னு சொல்ல ப்ரோ. கண்டிப்பா ஸ்டோரியே செம்மையா இருக்கு. கண்டிப்பா ஒரு லோ பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறாங்கல்ல. சோ அவங்களுக்காக இது வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா படம் ஹிட் ஆகும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா வந்து பார்க்கலாம். இந்த பொங்கல் வந்து கேப்டன் மில்லரோடதுன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம் ப்ரோ. கண்டிப்பா சொல்லிடலாம். கண்டிப்பா கேப்டன் மில்லர் தான். கேப்டன் பார்ட் 2 சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா லீட்ஸ் வரும் தான் நினைக்கிறேன் ப்ரோ. லாஸ்ட்ல லீட்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. வந்து எந்த அன்எக்ஸ்பெக்டடா இருக்க மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா கேப்டன் மில்லர் 2 வரும். இந்த படத்தோட சிக்னேச்சர் டயலாக் எங்களுக்கா சொல்றீங்களா? கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் ஒரே வாட்டி. ஏய்
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர். ஓகே. என் சொந்த வந்தவங்க எல்லாம் படத்தை பாருங்க. ஒரு உற்சாகம் இருக்குங்க. பாட்டுல நல்லா இருக்கு. பாட்டு டான்ஸ் இருக்குங்க. ஒரு வீரமான பார்த்தீங்களா அப்படின்னா பார்த்தாலே சைடு பார்த்தாலே வெறித்தனமா இருக்கு. இந்த வெறித்தனம் தான் இது வெறித்தனம் கிடையாது. ஆனா பல வெறி கொள்ள வெறின்னு தெரியுமா? அதான் இந்த படம். நான் படத்துல உங்களை கவர்ந்த ஒரு டைலாக் சொல்லி கேட்டேங்க எங்களுக்கு. வெள்ளக்காரங்கல்ல நான் கொள்ளக்காரன்டா பாடா பாடா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா அப்படின்னு அந்த ஆக்ஷன் அண்ணா ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல சிவானா நடிச்சிருக்காரு. சோ ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு? ஒவ்வொரு படத்தும் ஒரு படத்தும் என்ன கேரக்டர். இந்த படம் வந்து பீரியாடிக் மூவி சொல்றாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குதா ஸ்கிரீன்ல? படத்துல வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப அல்டிமேட்டா இருக்குன்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ படம் எப்படி இருக்கு? அண்ணா படம் எப்படின்னா இருக்கு? அண்ணா படம் எப்படின்னா இருந்தது?